வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையால் 3 பேர் உயிரிழப்பு, 8 மாவட்டங்களில் ஊரடங்கு நேரம் நீட்டிப்பு. உலக புகழ் பெற்ற பனிமய மாத பேராலய தங்க தேரோட்ட திருவிழா கோலாகலம். விழாவில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். டெல்டா மாவட்டங்களில் நீர் பற்றாக்குறையால் கருகும் குறுவை நெல் பயிரை காப்பாற்ற வேண்டும், காவிரி நீரை விரைந்து பெற்று தரக்கோரி எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மருத்துவ படிப்பில் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் எவ்வித கட்டணமும் வசூலிக்க கூடாது, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் உத்தரவு. விரிவான செய்திகள். 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழுவின் 38வது கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தி ஏற்றுக்கொள்ளும் வேகம் மெதுவாக இருந்தாலும் எதிர்ப்பின்றி இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மொழிகளுடன் இந்தி போட்டியிடவில்லை என்றும், அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குவிப்பதன் மூலம் மட்டுமே தேசம் அதிகாரம் பெறும் என்றும் கூறினார். மேலும் பாரம்பரியத்தை மதிப்பது மற்றும் காலனித்துவ அடையாளங்களை அழிப்பது உள்ளிட்ட 5 உறுதிமொழிகளை ஊக்குவிப்பதை பிரதமர் மோடி ஊக்குவித்துள்ளார் என கூறினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், எதிர்ப்பின்றி அனைவரும் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மற்ற மொழி பேசும் அனைத்து இன மக்களையும் இந்திக்கு கொத்தடிமையாக்கும் சர்வாதிகார முயற்சியாக உள்ளதாக காட்டும் தெரிவித்தார். தமிழ்நாடு தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல என தெரிவித்துள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் தொன்மையான மொழி என்று பேசுவதும், டெல்லிக்கு சென்றதும் நஞ்சை பரப்புவதும் பாஜகவின் பசப்பு அரசியல் என்பதை அனைவரும் அறிந்ததே என பதிவிட்டுள்ளார். இந்தி திணிப்பை இப்போது மேற்கு வங்கம், கர்நாடகம் என பல மாநிலங்களும் கடுமையாக எதிர்க்க தொடங்கியிருப்பதை அமித்ஷா உணர வேண்டும் என குறிப்பிட்ட முதலமைச்சர், 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் அமித்ஷாவின் பேச்சுக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்தியை ஏற்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை, இந்திய மொழிகள் ஒருபோதும் இந்தியிடம் மண்டியிடாது என்றும், இந்தி திணிப்பை தமிழ்நாடு எப்பொழுதும் வெல்லும் என தெரிவித்தார். தமிழகம் வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை மைசூர் வரும் குடியரசுத் தலைவர் பின் சாலை மார்க்கமாக நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்ல உள்ளார். அங்கு தி எலிபென்ட் விஸ்பரஸ் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற பொம்மன் பெல்லியை நேரில் சந்திக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் 165வது பட்டமளிப்பு விழாவில் நாளை குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார். அன்றைய தினம் சென்னை ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டின் பழங்குடியின பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார். பின்னர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் உருவப்படத்தை திறந்து வைப்பதுடன் ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்துக்கு பாரதியார் மண்டபம் என பெயர் சூட்டும் விழாவிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ஜவஹர்லால் முதுகலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் லீனியர் ஆக்சிஜிலேட்டர் உபகரணத்தை ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கிறார். தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் வில்லியனூரில் அமைக்கப்பட்டுள்ள 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை திறந்து வைக்கும் அவர் புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். ஆகஸ்ட் 8, 2023 அன்று ஆரோவில்லில் நகர கண்காட்சியான மணிமந்திரை பார்வையிடும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு மாநாடு ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் கருகும் குறுவை நெல் பயிரை காப்பாற்ற காவிரி நீரை விரைந்து பெற்று தர வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதலையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டியது கர்நாடக அரசின் கடமை என தெரிவித்துள்ளார்.
அந்த கடமையிலிருந்து அரசியல் காரணங்களுக்காக நழுவும் அம்மாநில காங்கிரஸ் அரசை தட்டி கேட்க வேண்டியதும், கண்டிக்க வேண்டியதும், வற்புறுத்தி நம்முடைய பங்கு நீரை பெற வேண்டியதும் முதலமைச்சர் ஸ்டாலினின் உரிமை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் சுமார் 3.5 லட்சம் ஏக்கரில் கருகி கொண்டிருக்கும் குறுவை நெல் பயிரை காப்பாற்ற வேண்டும் என்றும், காவிரி தண்ணீரை விரைந்து பெறவில்லை எனில் டெல்டா விவசாயிகளை ஒன்றிணைந்து தீவிரமான போராட்டத்தில் களமிறங்குவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கர்நாடக மாநில நீர்ப்பாசனத்துறையும் துணை முதலமைச்சர் சிவகுமார் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவதற்காக நில அளவீடு செய்ய ஆட்களை நியமித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி நில அளவை பணிகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்ட கலவரத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பல வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக குக்கி மற்றும் மைத்தேயி இன மக்களுக்கு இடையே கடந்த 3 மாதங்களாக கலவரம் நடந்து வருகிறது. இதில் 150க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மாநிலத்திலேயே அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சமீபத்தில் 2 பெண்களுக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வீடியோ வெளியாகி நாட்டையே உலுக்கிய நிலையில் நாடாளுமன்றத்தில் இது குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் மணிப்பூரில் நேற்று இரவு மீண்டும் புதிதாக வெடித்து கலவரத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாக்கப்பட்ட பகுதியை தாண்டி வந்த சிலர் மைத்தேயி மக்கள் வசிக்கும் பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து மீண்டும் கலவரம் வெடித்தது. உயிரிழந்தவர்கள் 3 மைத்தேயி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஆயுதப்படைகளுக்கும் மைத்தேயி சமூகத்தினருக்கும் இடையே 2 நாட்களுக்கு முன்னர் நடந்த மோதலில் 17 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் நேற்று வெடித்த கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டதால் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக இம்பால் கிழக்கு மற்றும் இம்பால் மேற்கு பகுதிகளில் தளர்த்தப்பட்ட ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்கள் சேரும் வகையில் 7.5% உள்ஒதுக்கீட்டை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% ஒதுக்கீட்டில் MBBS, PDS படிப்பில் சேரும் மாணவர்களிடையே கல்வி கட்டணம், புத்தகம், உணவு, விடுதி உட்பட எவ்வித கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவிகள் புதுமை பெண் திட்டம், நிதியுதவி உட்பட அனைத்துவித கல்வி உதவித்தொகை பெறுவதற்கும் தகுதியுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சில இடர்பாடுகள் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய தங்க தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் திருவிழா ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 441வது ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று பனிமய மாதா பேராலயத்தின் 16வது தங்க தேரோட்டம் நடைபெற்றுள்ளது. ஜப்பான் நாட்டிலிருந்து தங்கத்தேர் அலங்காரத்திற்காக தங்க இழைகள் வரவழைக்கப்பட்டும், அமெரிக்காவில் இருந்து வரவழைக்கப்பட்ட டைமண்ட் கற்கள் இத்தேரில் பதிக்கப்பட்டும் சுமார் 1,50,00,000 மதிப்பில் 53 அடி உயரத்தில் செய்யப்பட்டுள்ளது. விழாவில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு திருவிழாவை கொண்டாடினர். தங்க தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்று தூத்துக்குடிக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். விழாவில் பங்கேற்க பக்தர்களின் வசதிக்காக இன்று சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கும், ஆகஸ்ட் 6ஆம் தேதி விழா முடிந்து தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க 2ஆம் கட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்தின்படி 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு முதல் கட்டமாக 1000 வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
இதற்காக தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் விண்ணப்பம் மற்றும் டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. பொதுமக்கள் கூட்ட நெரிசல் இன்றி விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்காக 3 கட்டங்களாக சிறப்பு முகாம்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டது. முதல் கட்ட முகாம்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் விநியோகம் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கியது. முதற்கட்ட சிறப்பு முகாம்கள் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவு பெற்றதில் இதுவரை 79.66 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் 1400க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளிலும் 1700க்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்களிலும் முதற்கட்ட சிறப்பு முகாம்களில் 6,25,000 விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது 2வது கட்ட பகுதிகளுக்கு சிறப்பு முகாம்கள் தொடங்கியது. இந்த 2 கட்டத்திலும் விடுபட்டவர்கள் கடைசி வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொண்டு படிவங்களை பூர்த்தி செய்து சிறப்பு முகாம்களில் சமர்ப்பிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் நீலவேணி அம்மன் ஆடித்தேரோட்டம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த நெடுங்குணம் கிராமத்தில் கிராம தேவதையாக விளங்கும் நீலவேணி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா ஆகியவை நடைபெற்று வந்தது. தொடர்ந்து நீலவேணி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் அமர்த்தப்பட்டு திரளான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் ஒரே நேரத்தில் 11 திருப்பதிகம் பாடல்களை 15,000 முறை பாடி தனியார் பள்ளியை சேர்ந்த தமிழ் இசை படிக்கும் மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். மகா அபிஷேக குழு சார்பில் 25வது ஆண்டு தெய்வ திருமண விழா கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கரூர் பரணி பார்க் பள்ளியில் தமிழ் இசை படிக்கும் 1250 மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகம் 11 பாடல்களை ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் 15,000 முறை பாடி சாதனை படைத்துள்ளனர். தனியார் பள்ளி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வு ஆன்மீக பக்தர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குடியாத்தம் கோவிலில் நுழைந்து திருட முயன்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் உள்ள செல்வ பெருமாள் கோவிலில் நுழைந்த மர்ம நபர் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தி கோவிலில் மூலவர் உள்ள கதவை உடைக்க முயற்சி செய்துள்ளார். கோவிலில் உள்ள அறைகளில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது எதுவும் இல்லாததால் கோவில் அருகே உள்ள வீட்டின் மேலேறி 2 செல்போன்களை திருடி சென்றுள்ளார். காலையில் கோவிலுக்கு வந்த நிர்வாகத்தினர் கோவில் அறைகளின் பூட்டு உடைத்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் கொலை முயற்சி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 4 பேரை ஒரே நாளில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். தூத்துக்குடியில் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி எப்சிஐ ரவுண்டானா பகுதியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவரை முன்விரோதம் காரணமாக கத்தியால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் புதுக்கோட்டை ராஜீவ் நகரை சேர்ந்த பாலமுருகன், முத்து மற்றும் மாதேஸ்வரன் ஆகியோரை தென்பாகம் காவல் நிலையம் போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று கடந்த மாதம் 20ஆம் தேதி அன்று சத்யாநகர் பகுதியில் வைத்து முன்விரோதம் காரணமாக ஒரு பெண்ணிடம் தகராறு செய்து அரிவாளால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் கீதா ஜீவன் நகரை சேர்ந்த உதயமூர்த்தி என்பவரை தென்பாகம் போலீசார் கைது செய்தனர். மேற்கண்ட வழக்குகளில் கைதான 4 பேரும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டதை அடுத்து 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் இந்திய பம்ப்ஸ் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 72வது ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்திய பம்ப்ஸ் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 72வது ஆண்டு பொதுக்கூட்டம் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. இதில் அக்வா குழுமங்களின் தலைவர் குமரவேல் தலைமை வகித்தார். நாடு முழுவதும் இருந்து வந்த பம்பு உற்பத்தியாளர்களால் கோவை டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ் மேலாண்மை இயக்குனர் கார்த்திக் இந்திய பம்ப்ஸ் உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் கூறியபோது, இந்த மாநாட்டின் வாயிலாக இந்திய உற்பத்திகளை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும், இந்திய தயாரிப்பு பம்புகள் உலகளவில் முன்னணி நாடாக திகழ செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். மேலும் விவசாயம், வீட்டு உபயோக பம்புகளை உற்பத்தி செய்து இந்திய நாட்டை தலைசிறந்த பம்பு உற்பத்தி நாடாக கொண்டு செல்ல தேவையான அனைத்து பணிகளையும் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேட்டங்குடி புற்றடி மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேட்டங்குடி புற்றடி மாரியம்மன் கோயில் ஆடி மாத விழாவையொட்டி தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை செய்து இரவில் அம்மன் வீதியுலா காட்சியும் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து காப்பு கட்டி கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்குள்ள அம்மன் குளத்தில் புனித நீராடி தலையில் கரகம், காவடி, அழகு காவடி எடுத்து வந்து கோயிலின் முன்புறம் இருந்த தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் மரத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த அரசு பேருந்து சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்து 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 44,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 160 ரூபாய் அதிகரித்து 44,440 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 78 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 78,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தான் நாடாளுமன்றம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கலைக்கப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 12ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கௌரவித்து அளிக்கப்பட்ட விருந்தில் கலந்து கொண்ட பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வரும் 9ஆம் தேதி பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவித்தார். நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து முழுமையாக விவாதித்த பிறகு இந்த முடிவை அறிவிப்பதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக பிரதமர் மற்றும் காபந்து அரசு உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தற்காலிக பிரதமரின் பெயரை அதிபரிடம் சமர்ப்பிப்பதாக ஷபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையால் 3 பேர் உயிரிழப்பு, 8 மாவட்டங்களில் ஊரடங்கு நேரம் நீட்டிப்பு. உலக புகழ் பெற்ற பனிமய மாத பேராலய தங்க தேரோட்ட திருவிழா கோலாகலம். விழாவில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். டெல்டா மாவட்டங்களில் நீர் பற்றாக்குறையால் கருகும் குறுவை நெல் பயிரை காப்பாற்ற வேண்டும், காவிரி நீரை விரைந்து பெற்று தரக்கோரி எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மருத்துவ படிப்பில் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் எவ்வித கட்டணமும் வசூலிக்க கூடாது, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.